குட் மார்னிங்டா. இப்போ நம்ம பார்க்க போகிற சாப்டர் பார்த்திங்கன்னா சாப்டர் 10ல் ப்ராப்ளம் ஆஃப் ரூரல் எக்கானமி. ரூரல் எக்கானமியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா சாப்டர் 10ல் ரூரல் எக்கானமி லெசன் பார்த்துட்ருக்கோம். ஊரக பொருளாதாரம் அல்லது கிராமப்புற பொருளாதாரம் பார்த்துட்ருக்கோம். ஸோ கிராமப்புற மக்கள் ஊரக பொருளாதாரத்தில் சந்திக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ ப்ராப்ளம் ஆஃப் ரூரல் எக்கானமி, அதாவது ஊரக பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ரூரல் ஏரியாஸை ஃபேஸ்ட் அ நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு பீப்புள், அக்ரிகல்ச்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எக்கானமி, சொசைட்டி அண்டு கல்ச்சர், லீடர்ஷிப், அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 7 ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு பீப்புள், அதாவது மக்கள் சம்மந்தமான பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அதாவது த ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் தர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் கன்சிஸ்ட் ஆஃப் இல்லிட்ரஸி, அதாவது அறியாமை ஒரு காரணம். லேக் ஆஃப் டெக்னிக்கல் ஹவு நோ, அதாவது நோ ஹவு, டெக்னிக்கல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு லோ லெவல் ஆஃப் கான்ஃபிடென்சி, அதாவது சரியான ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல், இது எல்லாருமே எப்போவுமே டிபெண்ட்ஸ் ஆன் சென்டிமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சென்டிமெண்ட்ஸ்க்கும் மதச்சார்புக்கும் மூட நம்பிக்கைகளுக்கும் அடிமையானவங்க. ஸோ இது எல்லாமே மக்கள் சார்ந்து அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இம்ப்ரூவ் பண்ணணுன்ற எண்ணம் இல்லை. ஸோ அறியாமை அதிகமாக இருக்குது, கல்வி அறிவின்மை அதிகமாக இருக்குது. இது எல்லாமே மக்கள் சார்ந்த பிரச்சனை. நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், அதாவது விவசாயம் சார்ந்த ப்ராப்ளம்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அவேர்னஸ், நாலேஜ் இல்லை, அவேர்னஸ் இல்லை, ஸ்கில் அண்ட் ஆட்டிடியூட் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் இன்புட்ஸ், உள்ளீடுகள் சரிவர கிடைக்காமல் இருக்கிறதும் ஒரு காரணம். புவர் மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டி, உற்பத்தி செய்வதற்கான பொருட்களுக்கான சந்தை வசதி இல்லாத ஒரு காரணம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாஃப்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் இல்லாதது, சரியான வழிகாட்டுதல் இல்லாத ஒரு காரணம். மல்டி டைமென்ஷனல் டாஸ்க் ஒரு ரீசன். ஸோ ஸ்மால் சைஸ் ஆஃப் லேண்ட் ஹோல்டிங் ஒரு ரீசன். சப்டிவிஷன்ஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் லேண்ட் ஹோல்டிங், அதாவது நில உடைமை முறை, நிலம் ஒரு தனிநபர் கையகப்படுத்துதல் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் என்னென்னா, கட்டமைப்பு வசதிகள் சம் ப்ராப்ளம் என்னன்னு பாரு. வாட்டர் ஃபெசிலிட்டி, எலக்ட்ரிசிட்டி, டிரான்ஸ்போர்ட்டு, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், கம்யூனிகேஷன், ஹெல்த், எம்ப்ளாய்மெண்ட், ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி, பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ரூரல் ஏரியா. ஸோ இது எல்லாமே சரிவரை கிடைக்காதது, புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இது எல்லாமே சரிவரை கிடைக்காமல் இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு வசதி கிராமத்தில் இருக்கிறதுனால இதனால் மக்கள் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்கனாமிக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்களுக்கு ஹை காஸ்ட் டெக்னாலஜி, இவங்ககிட்ட அதிக தொழில்நுட்பம் தரக்கூடிய விவசாய கருவிகள் இல்லாதது ஒரு காரணம். ஹை கட்ஸ் காஸ்ட் ஆஃப் இன்புட்ஸ், அதாவது அதிக செலவு தரக்கூடிய உள்ளீடு பொருட்களை வாங்க வசதி இல்லாமல் இருக்கிறது. ஸோ விதைகள், ஃபர்டிலைசர், உரங்கள் போடுறதுக்கான அது எல்லாமே இவங்கக்கிட்ட வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை. ஸோ இதனால் கிராமப்புற மக்கள் சில பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுறாங்க. தட் லேட்டஸ்டி ப்ரைவேட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியான தலைமை இல்லாதது ஒரு மிகப்பெரிய காரணம். நெக்ஸ்ட்டு வழி நடத்துவதற்கு ஆளே இல்லாதது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ். இவங்க எது செஞ்சாலுமே அரசியல் கட்சிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை சார்ந்து. சரி, எலெக்ஷன் டைமில் யார் பணம் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய சிந்திக்கக்கூடிய ஆற்றலை இல்லாமல் இருக்கிறது. ஸோ நம்மளுக்கு என்ன வசதிகள் யார் செஞ்சு கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஓட் பண்ணணும், ஸோ யார் வந்தால் நம்மளுக்கு எந்த தலைமை வந்து நம்மளுக்கு சரியாக இருக்கும்னு ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு திறமை இல்லாதது. பணம் யார் அதிகம் கொடுக்குறாங்களோ ஓட்டு போட்டது. ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லீடர்ஷிப் குவாலிட்டி வந்துட்டு இல்லாததும், ஒரு அவேர்னஸ் இல்லாததும் ரூரல் எக்கனாமி சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். அடுத்து ரூரல் பாவர்ட்டி. பாவர்ட்டி அப்படிங்கிறது எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பாவர்ட்டி இன் ரூரல் ஏரியா. கிராமப்புறங்களில் நிலவக்கூடிய வறுமை கிராமப்புற வறுமைன்னு சொல்கிறோம். ஸோ இதில் நம்ம கிராமப்புற வறுமைனா உங்களுடைய ஏர்னிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சஃபிஷியன்ட் இன்கம், அதாவது ஒரு குடும்பத்துக்கு தேவையான அளவு கூட சம்பாதிக்க அளவு இல்லாமல் இருக்கக்கூடியதான் ரூரல் பாவர்ட்டிக்கு ஒரு முக்கியமான காரணம். அதாவது தேவையான ஃபுட், ஷெல்டர், கிளாத்திங் இது 3மே இல்லாமல் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு தேவையான 2400 கலோரிஸ் வந்துட்டு
பர் டேக்கு எடுத்துக்கணும். ஸோ அது இல்லாமல் இருக்கிறதும் ரூரல் பாவர்ட்டியை குறிக்குது. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கிராமப்புற வறுமைக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்னன்னு பாரு, அதாவது லேபர்ஸ் எல்லாருமே ஹையர் லேபர்ஸ், அதாவது தினக்கூலிகளாக வேலை செய்கிறது ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. கூலிக்கு வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு இதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க ஃபேமிலி சப்போர்ட் பண்ணி எல்லாருமே கூலி ஆட்களாக வேலை செய்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு லேக் ஆஃப் நான் ஃபார்மிங் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது அமைப்பு சாராத தொழில்களை செய்கிறது, அமைப்பு சாராத சில எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை செய்கிறது ஒரு காரணம். நெக்ஸ்ட்டு லேக் ஆஃப் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட், பப்ளிக் செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, முதலீடுகள் செய்யாமல் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ரீசன். ஏன் அப்படின்னா, நிறைய டெக்னாலஜி, அதாவது அவங்களுடைய மெயின் ஆக்குபேஷன் அக்ரிகல்ச்சராக இருந்தால் கூட அதற்கு தேவையான புது டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி அவங்கள்ட்ட என்ன கிடையாது, முதலீட்டு தன்மை கிடையாது. நெக்ஸ்ட்டு இன்ஃப்ளேஷன் என்னென்னா, விலைகள் உயரும்போது தங்களுக்கு தேவையான பொருளை கூட வாங்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறது ரூரல் பாவர்ட்டிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு லோ ப்ரொடக்டிவிட்டி, உற்பத்தி அளவு குறைவாக இருக்கிறது ஒரு ரீசன். ஏன் அப்படின்னா, அதாவது ரூரல் லேபர் அண்டு ஹோம் ஆக்டிவிட்டி இஸ் த காசஸ் ஆஸ் வெல் அஸ் எஃபெக்ட் ஆஃப் பாவர்ட்டி, அதாவது லோ ப்ரொடக்டிவிட்டி மிக முக்கியமான ஒரு காரணம். அன்ஈக்குவல் பெனிஃபிட்ஸ் ஆஃப் க்ரோத், சமனற்ற வளர்ச்சி. நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிராமப்புறத்தில் நிலத்தை சொந்தமாக வச்சுருக்கிறவங்க எல்லாருமே அந்த நிலத்துலேருந்து வரக்கூடிய குத்தகை பணம் எல்லாத்தையும் அவங்க அனுபவிப்பாங்க. கூலிக்கு வேலை செய்கிறவனுக்கு கூலிங்கிற ஒரு பகுதியை மட்டுமே வழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ எப்போயுமே புவர் பீப்புளாகவே இருக்கிற மாதிரியான வாய்ப்பு ரிச் பீப்புளாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு லோ ரேட் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னா என்னென்னா, அதாவது பணக்காரங்களுக்கு சாதகமாக எல்லாமே இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா, the rate of growth of India is always below the target and it has benefited the ரிச் பீப்புளுக்கு பெனிஃபிட்டாக இது அமையுது. நெக்ஸ்ட்டு மோர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் லார்ஜ் சிட்னர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பெரிய தொழிற்சாலைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். லாஸ்ட் ஒன் என்ன பார்த்திங்கன்னா, சோஷியல் ஈவில்ஸ், அதாவது சமுதாயத்தை கெடுக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு கூட சொல்லிட்டாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, கஸ்டம்ஸ் பிலீவ்ஸ் அதிகமாக இருக்குது. சரியா? ஸோ இது ஒரு முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட் இதோடைய ரெமடி மெஷர்ஸ், ரூரல் பாவர்ட்டியை நம்ம எந்த மாதிரி சரியான தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லாமல் என்ன வேலை கிடைக்காமல் இருக்கிறது, ஸோ அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை, நான் ஃபார்மிங் எம்ப்ளாய்மெண்ட்டு தான் இருக்குது, க்ரோத் அவ்வளோ பெனிஃபிஷியலாக இல்லை, ஏழைகளுக்கு சாதகமான சூழ்நிலை இல்லாமல் இருக்கிறது. ஸோ இது எல்லாத்தையும் லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் கிராமப்புறங்களும் நிறுவக்கூடிய வாய்ப்பு இல்லை. அப்போ லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் கிராமப்புறங்களில் இருந்துச்சுன்னு சொன்னால் எல்லாருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ இதுக்கான ரெமடியல் மெஷர்ஸ் அரசாங்கம் என்னென்ன எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோன்னா, கீழே இருக்க எல்லா 1975 2013 வரைக்கும், நியர் பை 2020 வரைக்கும் கூட என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு திட்டங்களும் ஒவ்வொரு வேலைவாய்ப்பு திட்டம்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ரூரல் பாவர்ட்டியை ஒழிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ரெமடியல் மெஷர் தான். ஸோ இது எல்லாமே படித்து தெரிஞ்சுக்கணும். ஸோ பிரதம மந்திரியோட திட்டங்கள் எது நீங்கள் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் இந்த 100 நாள் வேலை திட்டம் சொன்னாங்க இல்லையா, ஸோ அது கூட ரூரல் பாவர்ட்டி எராடிகேஷன் ப்ரோக்ராமில் தான் அது வருது. ஸோ இது எல்லாத்தையும் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 1 வேர்டு அல்லது ஒரு 2 மார்க்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ஆர்இபி அப்படின்னு கேட்டு கூட இயர் என்னன்னு கேட்கலாம். அது 1980. ஸோ இதெல்லாமே ரெமடியல் மெஷர்ஸ் தான். ரெமடியல் மெஷர்ஸ் ப்ரோக்ராம் ஃபார் ரூரல் பாவர்ட்டின்னு கேட்கலாம். சரி, அடுத்து ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட், அதாவது கிராமப்புறத்தில் வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன ரீசன். ஏற்கனவே இது ஒரு ரொம்ப நம்ம கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு ஆரிஜினலான ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஈஸியாக புரியும் உனக்கு. அடுத்து நம்ம இது என்னென்னு பார்க்கலாம். ரூரல் எக்கானமி ரொம்ப நம்மளுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு லெசன். இப்போ 11th எக்கனாமிக்ஸில் ரூரல் இன்டெப்ட்னஸ் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்த டாபிக் ரூரல் பாவர்ட்டி பார்த்தோம். இது வரைக்கும் ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட், வாட் ஆர் த இராடிகேஷன் ஆஃப் ப்ரோக்ராம் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ ரூரல் இன்டெப்ட்னஸ், அதாவது ஊரக கடன் வசதிகள், ஊரக கடன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாட் ஆர் த இராடிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் பாவர்ட்டி அண்ட் ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தோம். இப்போ ரூரல் இன்டெப்ட்னஸ், அதாவது ஊரக கடன் வசதிகள், கடன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கிராமப்புற மக்களுடைய கடன் சுமைகள் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, வாட் ஆர் த மீனிங் ஆஃப் ரூரல் இன்டெப்ட்னஸ், அதாவது ஊரக கடன்கள் அப்படின்னா என்ன, அதாவது ஊரக கடன் சுமைகள் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ரூரல்
is situation of the rural people unable to repay the loans accumulated over a period. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தாங்கள் வாங்கக்கூடிய கடனை திரும்ப செலுத்த முடியாத சூழ்நிலை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கடன் சுமைகள்னு சொல்கிறோம். சரியா? ஸோ என்னென்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ரூரல் பீப்புள் என்னென்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, த ஃபார்ம் ஆஃப் பாரோ லோன் வேரியஸ் பர்பஸஸ் லைக் அக்ரிகல்ச்சரல் ஆப்ரேஷன்ஸ், அதாவது விவசாயத்துறையின் முன்னேற்றம் அடைய செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கடன் வாங்குறது. நெக்ஸ்ட்டு ஃபேமிலி சப்போர்ட்டுக்காக வாங்குறது. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் இந்த ரீசன்ஸ் இயர்ஸ், அதாவது விவசாயத்துறைக்கு தேவையான சில கருவிகளை வாங்குறதுக்காக கடன் வாங்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபேமிலி செலிப்ரேஷன் என்ஜாய் பண்ணுறதுக்காக லிக்கர் கன்சம்ப்ஷன் வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விருந்து கொடுக்குறது, ஃபேமிலி செலிப்ரேஷன், பார்ட்டி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரியான நிறைய பார்த்திங்கன்னா சில மருத்துவ செலவுக்காகவும் கடன் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே லோ இன்கம் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஃபார்மர்ஸாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரீசனுக்காக தான் ஃபார்மர்ஸ் கடன் வாங்குறதுக்கான பர்பஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சோஷியல் எக்கனாமிக் அண்ட் டான் சென்சஸ் என்ன சொல்லுது அப்படின்னா 2015 அவங்க ரிப்போர்ட்ஸை மீட் பண்ணுறாங்க. ஸோ அதில் 72% ஆஃப் த பீப்புள் எங்கே இருக்காங்க அப்படின்னா கிராமப்புறங்களில் இருக்கிறாங்க. ஸோ அதில் 18.5% எஸ்சி கம்யூனிட்டி, அதாவது ஷெட்யூல்டு கேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. 11% யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு ட்ரைபுன்னு சொல்கிறாங்க. அதாவது மலைவாழ் இனங்கள், பழங்குடியினர் அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரூரல் இன்டெப்ட்னஸ்க்கான ஒரு ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ரூரல் இன்டெப்ட்னஸ் இதில் இயல்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இது நியர் 3/4 ஆஃப் த ரோல் ஃபேமிலிஸ் இந்தியா இன் கண்ட்ரி ஆர் இன்டெப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மேக்ஸிமம் 4/3 பகுதி மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் சுமைகளில் தான் இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன காரணங்கள் மேக்ஸிமம் என்னென்னா, அவங்களுடைய விவசாயத்துறை பாதிக்கப்படும் போது சில கடன் வாங்கி அவங்க என்ன பண்ண வேண்டியது இருக்குது, அதை குடும்பத்தை ரன் பண்ண வேண்டியிருக்கு, சில ப்ராப்ளம்ஸ் சரி பண்ண வேண்டியிருக்கு. அடுத்து காசஸ் ஆஃப் ரூரல் இன்டெப்ட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரக கடன் சுமைகளுக்கான காரணங்கள் என்ன ரீசனுக்காக அவன் கடன் வாங்குறான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி ஆஃப் ஃபார்மர்ஸ்ன்னு சொல்கிறோம். அவங்களுடைய விவசாயிகளுடைய ஏழ்மைக்காக நீங்கள் எப்பயுமே விவசாயம் செஞ்சிட்ருக்க முடியாது. ஸோ அவங்க சரியான மான்சூன் ஃபெசிலிட்டி இருக்கணும், சரியான இரிகேஷன் ஃபெசிலிட்டி இருக்கணும். இது இல்லாத சமயங்களில் என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய அக்ரிகல்ச்சர் கல்டிவேஷன் பாதிக்கப்படுது. அப்படி விவசாயம் பாதிக்கப்படும் போது, பயிர் விதைகள் பாதிக்கப்படும் போது, பயிரிடுதல் பாதிக்கப்படும் போது அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா கடன் வாங்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்துடுது. நெக்ஸ்ட் ஃபெயிலியர் ஆஃப் மான்சூன், அதாவது பருவகாலம் பொய்த்து போதல் மூலமாக அவங்களால சரியான அக்ரிகல்ச்சர் செக்டாரில் ஈடுபட முடியாது. ஸோ அதனால் அவங்க அவுட்புட் குறைவாகி கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. நெக்ஸ்ட்டு லிட்டிகேஷன், அதாவது நீதிமன்ற வழக்குகள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிலத்தகராறுகள் அல்லது நீர்ப்பாசன வசதிக்கான தகராறு, அடுத்து வரப்பு தகராறு அப்படின்னு நிறைய சிறு சிறு நிலங்களுக்கான 2 சைடு இருக்கிறவங்களும் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணும்போது அதற்கான நீதிகளை வழங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதிகமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்குது, இந்தியன் ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, உடனே நீதி வழங்கக்கூடிய ஒரு முறையில் நிறைய கேசஸ் இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் கூட இழுத்தடிக்கிற கேசஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலை நீங்கள் என்ன பே பண்ணணும்னா கோர்ட் சார்ஜ், வக்கீல் ஃபீஸை பே பண்ணுறதுக்காகவே நம்ம கடன் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு மணி லெண்டர்ஸ் ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா வட்டி விகிதம் அதிகமாக கொடுக்குறவங்க கிட்ட நீங்கள் கடன் வாங்கும்போது வட்டி விகிதம் அதிகமாகும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 1000 ரூபாய் கடன் கேட்டிருக்கீங்க அப்படின்னா அவங்க ஒரு 100 ரூபாய் எடுத்துக்கிட்டு 900 ரூபாய் கொடுப்பாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, ஒரு 100 ரூபாய் நம்மளுக்கு லாபம், நம்மளுக்கு நஷ்டம், அவனுக்கு லாபம் கிடைக்கும். அடுத்து செலுத்தும் போது நீங்கள் எப்படி செலுத்தணும் அப்படி அந்த லோன் அப்படின்னா, நீங்கள் 1000 ருபீஸாக செலுத்தணும். அப்போ ஒரு 100 ரூபாய் அவனுக்கு என்ன கிடைக்குது, இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அப்போ ஒரு 1000 ரூபாய் ஒரு ஃபார்மர் லோன் வரும்பொழுது அவங்களுக்கு 200 ருபீஸ் அவங்களுக்கு வட்டியாக செலுத்த வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது. இதில் கந்து வட்டின்னு கிராமப்புறங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ இது இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் ஆர்டர் இருக்குது. அப்படி இருந்தாலும் ஒரு சில கிராமங்களே இதை இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய எமர்ஜென்சிக்காக வாங்குறவங்க, இந்த மாதிரியான கடன் வாங்குறவங்க யார் அதிகமாக இருக்காங்கன்னா, டெய்லி மார்க்கெட்டில் நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரியான கடன் கொடுக்குறவங்க அதிகமாக பார்க்கலாம். ஸோ அன்னைக்கு சேல் பண்ணக்கூடிய கலெக்ஷனை அன்னைக்கு அவங்க அந்த லோனை ரீபே பண்ணிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இது எல்லாமே
காசஸ் ஃபார் ரூரல் இன்டெப்ட்னஸ். இதுக்கான மெஷர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கவர்மெண்ட் என்னென்ன மெஷர்ஸ் எடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். இவங்களுக்காகவே சின்ன சின்ன பேங்கிங் செக்டர்ஸ் ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் ரூரல் டீச்சரல் அண்டு ரூரல் பேங்க், அதாவது ஆர்ஆர்பி, மைக்ரோ ஃபைனான்ஸ், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அப்படின்னு என்னென்னா மகளிர் சுய உதவி குழு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே இருக்குது. அடுத்து பிரைமரி கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்குது, லோன் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ், கிராப் லோன் ஸ்கீமு, லீட் பேங்க் சிஸ்டமு, மைக்ரோவேவ்ஸ் டெவலப்மெண்ட் அண்டு ரீஃபைனான்ஸ் ஏஜென்சிஸ், தட் இஸ் கால்டு முத்ரா பேங்க்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி ஊரக கடன் சுமைகளை குறைப்பதற்காக சரியான வட்டி விகிதத்தில் கடன் வழங்குதல், அவங்க ஒரு தொழிலை ஈடுபடுத்துறது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற வேண்டியவங்களை என்ன செய்கிறாங்கன்னா ஒருங்கிணைக்கிறது, இவங்களுடைய ரெமடியல் மெஷர்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீஜனல் ரூரல் பேங்க். ஸோ அந்த மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியூ டு டெவலப்ட் ரூரல் எக்கனாமி பை ப்ரொவைடிங் கிரெடிட் அண்டு அதர் ஃபெசிலிட்டிஸ் பர்டிகுலர் டு த ஸ்மால் அண்டு மார்ஜினல் ஃபார்மர்ஸ். ஸோ அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸ், ஆர்டிஷியன்ஸ் அண்டு ஸ்மால் என்டர்பிரனர்ஸ். ஸோ இவங்க எல்லாத்துக்கும் கடன் வாங்குதல் மிக முக்கியமான வேலை. ஸோ இவங்களுடைய அது யாரோட மெர்ஜ் ஆகிருக்கு, யாரோட லிங்க்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் அண்டு ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டு கமர்ஷியல் பேங்க்கோடைய இந்த பேங்க் லிங்க் ஆகிருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா 64 ரீஜனல் பேங்க்ஸ் இருக்குது. அதாவது 64 பேங்க்ஸும் வந்துட்டு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுடைய விக்கர் செக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, கடன் வாங்குறதுக்காக ஏற்படுத்தியிருக்காங்க. அடுத்து மைக்ரோ ஃபைனான்ஸ், இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் அண்டு ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த கமர்ஷியல் பேங்க்கோட இந்த ஆர்ஆர்பிஎஸ் வந்து லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது வரைக்கும் இந்தியாவில் 64 ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் இருக்குது. அதாவது 64 பேங்க்ஸ் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களோட வீக் செக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, கடன் வாங்குதலுக்காக ஏற்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மைக்ரோ ஃபைனான்ஸ், இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குறுகிய கால கடனை வழங்குதல். இவங்க ஃபினான்ஸ் பேர் குறுகிய கால நிதி உதவி அளிக்கும் வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன செய்கிறாங்கன்னா, இவங்ககிட்ட 1 lakh 2 lakh அப்படின்னு நம்ம கடன் வாங்க முடியாது. குறுகிய கால கடன்களை வாங்கி இவங்களோட பிஸ்னஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இவங்க இந்த ஃபைனான்ஸை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், அதாவது எஸ்ஜிஎஃப். அதாவது இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், 3 மார்க்குக்கு வர வாய்ப்பு இருக்குது. இவங்க வந்து ஒரு இன்ஃபார்மல் வாலண்டரி புவர் பீப்புள்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து இது யாருக்கெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய சலுமைமுக பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது. இது தங்களுக்குள்ளேயே ஒரு குரூப் ஏற்படுத்திக்கிட்டு, அவங்க தங்களுக்குள்ளேயே சில சேவிங்ஸ் ஏற்படுத்திக்கிட்டு அதை என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது இவங்களுடைய மிக முக்கியமான வேலையாக இருக்கும். ஸோ இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, வருமானம் மிக குறைவாக இருக்கும், பின்தங்கிய சமூகத்தை சேர்ந்த அதாவது மாத வருமானத்தில் ஒரு 50 ரூபாய் அல்லது 100 ரூபாய் எவ்வளோ முடியுமோ அது என்ன செய்வாங்கன்னா 6 months ஒன்ஸ் வந்து சேவிங்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த சேவிங்ஸில் யாருக்கு வந்து கடன் தேவைப்படுதோ அவங்களுக்கான ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து ஃபார் இன்ட்ரெஸ்ட், அந்த குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 பேர் ஒரு குரூப்பில் இருப்பாங்கன்னா அவங்க 6 மாதம் சேமிப்பு வந்து வச்சுக்குவாங்க. அந்த சேமிப்பில் அந்த குரூப்பில் யாருக்கு அந்த லோன் தேவைப்படுதோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அதை கொடுப்பாங்க. ஸோ இதனால் அவங்க குரூப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இது வந்து எப்போ பேங்க்கோட லிங்க் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1992 இந்த பேங்க்கோட லிங்க் ஆகி சில பதிவேடுகளை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ மெயின் பேங்க் எதோட லிங்க் ஆகிருக்கும் அப்படின்னா நபார்ட் பேங்க், அதாவது நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமோட லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து மகளிர் சுய உதவி குழுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட மெயின் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது ஃபஸ்ட்டு எஸ்ஹெச்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது ஹோமோஜீனியஸ் குரூப் ஃபார்ம்டுன்னு சொல்கிறாங்க. தங்களை மாதிரியே ஒரே வருமானம் இருக்கக்கூடிய ஒரு 10-20 பெண்களோ ஆண்களோ தங்களுக்குள்ள ஒரு குரூப்பை ஏற்படுத்திக்கிட்டு மோஸ்ட் குரூப் ஆர் உமன்ஸ் குரூப். இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மகளிர் சுய உதவி குழுக்களாக இருக்குது. ஸோ 10 to 20 வரைக்கும் இந்த மெம்பர்ஷிப் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வெல் ஃபைண்ட் ரூல்ஸ் அண்ட் பை லாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு தனியாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ரெகுலர் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. மெயின்டைனிங் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, சேவிங்ஸ் அண்டு கிரெடிட் டிசிப்ளின்ஸ், கடனுக்குன்னு சரியான ஒரு செயல்பாடுகள் செயல்படுத்துகிறாங்க.
சேமிப்பு, ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு சிறு அமைப்பு மூலம் செயல்படுறதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செல்ஃப் மேனேஜ்டு இன்ஸ்டிடியூஷன், இது வந்து தங்களுக்குள்ளேயே தங்களை தாங்களே நிர்வகிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெண்களுக்கு வரும். இது எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா, மெயினாக சொன்னால் கிராமப்புறங்களில் கொஞ்சம் பின்தங்கிய மக்கள் இருப்பாங்க. தங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேலையை முடிச்சுட்டு அடுத்தது கொஞ்சம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய டைமை வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறது எப்படின்னு தெரியாமல் வருமானம் ஈட்டக்கூடிய சில பெண்களும் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய தன்னுடைய சேமிப்பை இம்ப்ரூவ் பண்ணணுன்ற ஒரே நோக்கத்துக்காக, வருமானம் அத்தனையும் செலவு பண்ணாமல் சேமிப்பை இம்ப்ரூவ் பண்ணணுன்ற நோக்கத்துக்காக அரசாங்கம் என்ன செய்யுது அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன குரூப்ஸ் ஏற்படுத்தி அதை பேங்க்கோட லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கிராமப்புற மக்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படி, பேங்க்கோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி, இப்போ நம்ம படிச்சிருப்போம், அதனால் பேங்க்குக்கு போனால் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறதோ ஏதோ ஒன்று நீ பண்ணிடுவோம். ஆனால் சில ரூரல் கிராமங்களில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா, ஊரக பகுதிகளில் கிராமங்களில் இருக்கவங்களுக்கு பேங்க் ஆக்டிவிட்டீஸ்னால் என்னென்னு தெரியாது. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பேங்க் ஆக்டிவிட்டீஸை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு வழிமுறை தான் இந்த மகளிர் சுய உதவிக்குழு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் என்ன பேங்க் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மட்ரா பேங்க்னு சொல்கிறாங்க. மட்ரா பேங்க் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்காக லோன் வழங்குறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. ஸோ இது 8 ஏப்ரல் 2015 ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரெகுலேட்டிங் த லெண்டர் அண்ட் த பாரோவர்ஸ் ஆஃப் த மைக்ரோ ஃபைனான்ஸ், அதாவது குறுகிய கால கடன் உதவிகளை வழங்குதல். சின்ன சின்ன தொழில் ஏற்படுத்துகிறவங்களுக்கு இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா கடன் வாங்குறாங்க. நெக்ஸ்ட்டு அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர் ஆல் MFIs and introduced a system of performance rating and, அதாவது இவங்களோட சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னா எல்லாமே பேங்க்கோட லிங்க் ஆகிருக்கு. ஸோ நமக்கு என்னென்ன எந்த ஒரு பயமும் இல்லாமல் கடன் வாங்குறது, கடன் திரும்ப செலுத்துறது எல்லாமே இருக்குது. ஸோ இதோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, சிறு குறு நிறுவனங்களுக்கு கடன் வழங்குறது தான் இதோடைய மெயின் ஃபங்க்ஷனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ரூரல் ஹெல்த் நியூட்ரிஷன் அண்டு சானிடேஷன் அப்படின்னா, கிராமப்புறங்களில் உடல்நல குறைபாடு ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் அவங்களுக்கு பாதுகாப்புக்காகவும் கவர்மெண்ட் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா, இந்த மாதிரியான சில சுகாதார மையங்களை வந்து ஏற்படுத்தி அங்கே கிராமப்புற மக்களுக்கு தேவையான, நீங்கள் கிராமப்புறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குற அளவுக்கு என்ன இருக்காதுன்னா, ட்ரிங்கிங் வாட்டர் இருக்காது, சானிடேஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இடங்களில் அதிகமான நோய் தொற்று அதிகமாக இருக்கும். ஸோ நோய் தொற்று வராமல் இந்த கால்ரா, டைஃபாய்டு, மலேரியா மாதிரியான டெங்கு ஃபீவர் இந்த மாதிரியான நோய் தொற்று ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக ஸ்மால் பாக்ஸாக இருக்கக்கூடிய சிக்கன் பாக்ஸ் மாதிரியான அம்மை நோய்கள் வந்து பரவாமையும் தடுப்பதற்காக தடுப்பூசிகள், போலியோ ட்ராப்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை மக்களுக்கு தேவையான எல்லா சுகாதார வசதிகளும் செஞ்சு கொடுக்குறது இதனுடைய மெயின் இம்பார்ட்டண்டான வேலை. ஸோ நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன்னு சொல்கிறாங்க. இதோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, அதாவது நியூ பார்ன் சில்ட்ரன்ஸ் இருக்காங்க இல்லையா, சைல்டு ஹெல்த், நியூ பார்ன் சில்ட்ரனுக்கும் புதுசாக பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் ஏற்கனவே பாதிப்படைந்த குழந்தைகள் கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா சரியான ஊட்டச்சத்து இல்லாத குழந்தைகள் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் நேஷ்னல் ரூரல் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே கிராமப்புற மக்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது. இது நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன்ன்றது லாஸ்ட் இயர், அதாவது 2020 ஆனுவல் எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின்ப்பா. இது ஒரு இன்டீரியர் கொஸ்டினாக வந்திருக்கு. ஸோ இதை நல்லா படிச்சுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்புமா. ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, ரூரல் ஹவுசிங் ஃபஸ்ட்டு கிராமப்புறங்களில் வீட்டு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கணும், அதுக்கான ஏற்பாடுகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரூரல் மார்க்கெட்டிங், உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை உள்நாட்டு சந்தையிலே உள்ளூர்லேயே விற்பனை செய்வதற்கான சரியான சந்தை வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ரூரல் ரோட்ஸு, கிராமப்புறங்களுக்கு தேவையான சாலை வசதிகள், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன்னு சொல்கிறாங்க. மின்சார வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணுன்றது இது முக்கியமான ஒன்று. ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் இல்லாத சில கிராமங்கள், இன்றைக்கும் கரண்ட் வசதி இல்லாத சில கிராமங்கள் இந்தியாவில் இருக்க தான் செய்யுது. சரியா? ஸோ நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கான தகவலை நீங்கள் வந்து பார்க்க முடியும். இதுக்கான ரீசன் என்ன, இது ஏன் கிராமப்புறங்களில் நம்ம வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போனதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தோம்னா, லேக் ஆஃப் ஃபண்ட்ஸ், நிதி வசதிகள் குறைவாக இருக்கிறது, இன்ட்ரெஸ்ட் ரேட் லெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ பல மாநிலங்களுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள். நெக்ஸ்ட்டு அன்ஈவன் ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலப்பரப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சீரற்ற அமைப்பில் இருக்கிறது. மலையை தாண்டி இருக்கிறவங்களுக்கும் மலைக்கு அந்த பக்கம் நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த கனெக்ஷன்ஸ் கொண்டு போக முடியாது காரணம். ஸோ அடுத்து ஹை டிரான்ஸ்மிஷன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நிறைய லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு பவர்
தெஃப்ட், அதாவது கரண்ட்டையே திருடுறாங்க. ஸோ இந்த காரணத்துக்காக வந்து ரூரல் ஃபெசிலிட்டி, ரூரல் ஏரியாவில் எலக்ட்ரிஃபிகேஷன் ஏற்படுத்தி கொடுக்க முடியலை. ஸோ அந்த ரெக்குவயர்மெண்ட் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட் பாருங்கள், அவங்களுக்கு என்ன தேவையோ அப்படிங்கிறத கில்ஃபர்ட் சாலிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பல கிராமங்களை ஆராய்ச்சி செஞ்சு ராம்நாடு, திருநெல்வேலி, டேஞ்சூர்னு பல இடங்களில் வந்துட்டு பல கிராமங்களில் ஆராய்ச்சி செஞ்சு சவுத் இந்தியன் வில்லேஜஸ், அதாவது பல தென்னிந்திய கிராமங்கள் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து வெளியிட்டிருக்காரு கில்பர்ட் ஸ்லேட்டர்ன்றவர் 1918. இதில் கிராமப்புற மக்களுக்கு, ஊரக மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் என்னென்ன அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 10th லெசன் இதோடு முடிஞ்சிருச்சுமா. அடுத்த 11th லெசன் அடுத்த கிளாஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூப்பா.